நீங்க கழுவி ஊத்துனா என்னடா, அத பூரா நான் காசாக்கிட்டு வேண்டான்னு சொல்ற ஒரு விபச்சாரினா அவ எந்த லெவல்ல இருக்கிறான்றத மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிக்கா பாய், இதோட தப்பிச்சிருங்க. நீங்க ஏன் கூட வர வேணாம், நீங்க எவ கூட எங்க வேணாலும் போய்க்கோங்க, எனக்கு தேவையில்ல. இப்ப ஏன் நீ சுப்பாத்தா விட்டுட்டு போக முடியலன்னு தெரியலையா? நீ காசு கொடுக்கலனா, நீ அவளை விட்டுட்டு போனா உன்னை எவ்வளவு கொடூர தாக்குதல் பண்ணுவா. கூட இருந்துகிட்டு இருக்கே கொட்டையை புடுங்கினவ, கூட இருக்கையிலேயே ரேட்ட பேசினவ, கூட இருக்கையிலேயே மண்டையை உடைச்சவ, இவ்வளவு வேலை பண்ணுவனால பின்னாடி என்ன ஆகுன்ற பயத்திலேயே நீ ஒவ்வொரு நிமிஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அது வாழ்க்கையா? நீ கூத்தியாவோட போறேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் பாரு. அவனுக்கு பிடிச்சிருக்கேன், ஏதோ இருக்கட்டும் போட்டான், அவன் 2 புள்ளைய நம்பி புள்ளைய வச்சிருக்கான்னு சொல்லி என்ன நம்ம கதை சொன்னதுனால நாங்களும் போராடி அடிச்சு தவிச்சு ஓஞ்சு ஒளிஞ்சு வேண்டான்னு விட்டுட்டு இருந்தவளை பெரியம்மா என்னை கூப்பிட்டுக்கிட்டு வரல. 2 நைட்டிக்காக என்னை கதற விட்டீங்கல்ல. இவ ஒன்னால முடிஞ்சா நீ வாடி, மதுரைக்கு வாடி வாடிண்டா. ஏன்னா என்னை அங்கேயே பார்சல் பண்ணலான்னு நினைச்சிட்டா அந்த கூத்தியா. அங்கிட்டே ஒரு தப்பான பட்டத்தை கொடுத்து அங்கேயே இருக்க வச்சிருவோன்றதுக்காக தான் குடியாரன்ட்ட போய் இவ 4 மாசம் வாழ்ந்தா. 4 மாசம் உன் கூட இருந்தாலும் 4 வருஷம் சொல்லி வச்சிரு அவளை விடாதடா. அவளை நீ பாத்துக்கோ, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன ஆடியோவை இறக்குவோமா?